காளிகம்மன் வெங்கடேச பாரதியினுடைய 93வது பிறந்த நாளில் ஐயாவை வாழ்த்து வயதில்லை. இறைவனிடம் ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் நலமோடு வளமோடு வாழ்க என்று இறைவனை வேண்டுகின்றேன். வணக்கம் ஐயா, அவருடைய காலடி தொட்டு வணங்குகின்றேன். எடுத்துக்கிட்டியா? முத்தமிழ் முற்றத்தின் நாடி நரம்புகளே, தமிழை வளர்க்க வேண்டும், தமிழுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்று எண்ணிய நாங்கள் ஒரு 10 அன்பர்கள் சேர்ந்து இந்த முத்தமிழ் முற்றம் என்ற அமைப்பை உண்டாக்கினோம். அது மிக நன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா ஊரையும் போலதான் இதுக்கு மிக குறைவான பேர் வருகின்றார்கள். அந்த குறைவான பேர் வந்தாலும் தமிழ் தொண்டாற்றக்கூடிய அரிய நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 50-60 பேர் வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் நடத்த செய்ய எண்ணி இங்கே வந்திருக்கின்ற ராமநாதன் அவர்கள், ராமநாதன் பையன் மணிகண்டன் அவரும் இந்த முத்தமிழ் முற்றத்திலே பங்கு கொண்டு பணியாற்றுகின்றார்கள். முன்ன காலம் நல்லா இருக்கும், இப்போ கஷ்டம். இங்கே கூட என்னோடு குடும்பம், உறவு, தமிழ் உறவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராமநாதனோடு அவர் பையன் மணிகண்டன், எங்கள் உறவினர் சிறந்த தமிழ் ஆர்வலர் நம்பூதிரி என்ற சித்த மருத்துவம் அவர்கள், என்னோடு கூடியிருக்கின்ற பேராசர் பெருமகன் அவர் அறிவியல் பேராசிரியர் என்றாலும் தமிழை உயிராக போற்றக்கூடிய அளவுக்கு தமிழ் ஆர்வலர், தமிழ் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணி சிறந்த பணியோ, இது பல பேருக்கு இது தமிழ் தொண்டுங்கிறது சும்மா ஏதோ பொழுதுபோக்கு என்று எண்ணுகிறார்கள். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து அவன் வெறும் சப்பாட்டு அவனாக மட்டும் இருந்தால் அது பயனில்லை. நம்மால் சாதாரண பிராணிகளை போல சாப்பிடுவது, உறங்குவது, இப்படி மட்டும் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. என்ன பயன்?
பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாம் பிறந்த பிறகு இங்கே நமது தாய்மொழிக்கு மற்ற துறைக்கு எல்லாம் என்ன செய்து இருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் வெறிது உண்டு உறங்குவது மட்டும் இருப்பது கூடாது. கண்டு கழிப்பது என்பது ஒரு கலை உணர்வு. இங்கே இந்த மணிகண்டனும் அவர் தந்தையார் எங்கள் அரிய நண்பர் ராமநாதனும் சிறந்த ஒரு பாடகர். கர்நாடக சங்கீதத்தை முறையாக பயிராவிட்டாலும் ஓரளவுக்கு அதை எத்தனையோ பெரிய பெரிய ஆளெல்லாம் இந்த கர்நாடக சங்கீதத்தை எங்கள் சிறுகாழி கோவிந்தராஜன் போன்ற அவர்களெல்லாம் பாடக்கூடிய அளவுக்கு பாட்டை அப்படியே எடுத்து சிறந்த முறையில் பாடக்கூடிய ஒரு நண்பர். எங்களுக்கெல்லாம் பாடுவதற்கு முடியாவிட்டாலும் பாட கேட்டு மகிழ் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டு அவர் இந்த பள்ளிக்கூடத்திலேயே இந்த கர்நாடக இசையை செம்மையாக செவி ஆறல் என்பார்கள். காதால் கேட்டு 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 அதில் பயிற்சி பெற்று அப்படிதான் பெரும்பகுதி. இன்னும் அவர் ராமநாதன் எங்கள் அருகிலே உள்ள பல்கலைக்கழகத்தில் இசைப்பிரிவிலே பிரைவேட்டா, அதாவது கண்டினியூவாக சேர்ந்து படிக்காவிட்டாலும் அதில் பங்கு பெற்று ஓரளவுக்கு பட்டம் பெற்றிருக்கிறார். ஆமாம், எம்ஏஹெச். ஆமாம், இந்த அந்த இசை பயின்று அது எம்ஏ பிஎட் பெற்றிருக்கிறார். இது உதவாது. அதாவது அவருடைய திறமை, அவருடைய முயற்சி, இது இசை தான் முக்கியம். இப்போ அந்த காலத்தில் நாடகத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தாங்க, அதுபோல் அவர் சங்கீதத்தை சிறந்து விளங்க வேண்டும். இன்னும் எங்கள் முற்றமிழ் முன்றத்துக்கு நிறைய பாட வேண்டும். அந்த அவர் பையன் மணிகண்டன் அவர்கள் இந்த துறையிலே பங்கு பெற்று அவரும் உதவ வேண்டும். மற்றபடி எங்களால் ஆன உதவி இதை நான் கொஞ்சம் பாட்டு எழுதுவேன். அப்படி பாட்டு எழுதி கொடுத்து அவர் சிறந்து பாட வேண்டும், சிறந்து பேர் எடுக்க வேண்டும். அதாவது
இசை சம்பந்தமாக ஈடுபட்டு அந்த இன்பம் உலகத்திலேயே இசைதான் அரிய கலை. எத்தனையோ கலை இருந்து பயன் இல்லை. இப்பொழுது நாடகத்திலெல்லாம் பாட்டு கிடையாது. அப்பொழுது பாபநாசம் சிவன் காலத்திலே பாட்டு அவரே எழுதி விட்டு போடுவார். இப்பொழுது நாங்கள் ஏதோ வெட்டு போட்டு கொடுத்தா அது மிக அற்புதமாக பாடக்கூடிய ஒரு திறமை உள்ளவர். அதனால் அவர் மீண்டும் இந்த முற்றமிழ் முற்றத்திலே ஈடுபட்டு அரிய உதவி செய்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த 92 முடிந்து 93வது வயதில் அடியெடுத்து வைக்கும் காழி கம்பன் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற வெங்கடேச பாரதி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதன்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். சீர்காழி பல தமிழ் அறிஞர்களை கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர், 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் தமிழிசை மூவர் என்று பல அறிஞர்களை, திருநாவுக்கரசர் இந்த ஊரில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று தமிழ் தொடர்பான பல அறிஞர்கள் இந்த மண்ணை சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த 20, 21ஆம் நூற்றாண்டுகளிலே ஒரு மதிக்கத்தக்க மனிதராக இருப்பவர் தான் காழி கம்பன் வெங்கடேச பாரதி அவர்கள். நீங்கள் அவர்களிடம் கண்ணதாசனை பார்க்கலாம், பாவேந்தர் பாரதிதாசனை பார்க்கலாம், திருவள்ளுவரை பார்க்கலாம், நவீன வாலியை பார்க்கலாம். எந்த ஒரு கவிஞனுக்கும் ஈடு இணை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த கற்பனை வளம் உள்ளவர். அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு பாடல் வேண்டுமென்றால் ஒரு 2 நிமிடங்களில் ஒரு பாடலை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். நான் வேதியியல் துறை பேராசிரியராக இருந்தாலும் என்னுள்ளே உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் ஆர்வத்தை மிக அதிக அளவு தூண்டிவிட்டு ஒரு பெரு நெருப்பாக மாற்றிய பெருமை ஐயா அவர்களிடம் உண்டு. அந்த அளவிலே அவர்களுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களிடம் வாழ்த்தை பெற்றுக்கொண்டு இப்போது முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இப்பொழுது எங்களது மாமா, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காழி மாநகர் தந்த கற்பூர தமிழ் பெட்டகமாம் மு. வெங்கடேச பாரதி அவர்களுடைய பிறந்த தின விழாவிற்கு மனமுவந்து அண்ணன் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்களது வழிகாட்டி, எங்கள் காழி முத்தமிழ் முற்றத்தினுடைய நிரந்தர பாடகர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும், ராமநாதன் அண்ணன் அவர்களும், அவர்களுடைய குமாரர் அருமை தம்பி மணிகண்டன் அவர்களும் மனமோந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் பன்னகர் கூட்டமைப்பின் சார்பாகவும் கம்பன் நகர் SSJ நகரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். அத்துடன் மாமாவுடைய நீண்ட நெருங்கால நண்பர், உறவினர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்பூதிரி பனங்காட்டான்குடியை சார்ந்த அருமை மாப்பிள்ளை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நம்பூதிரியார் அவர்களையும் இந்த பன்னகர் கூட்டமைப்பின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழ் தொண்டன் பாரதி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அப்படியே அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அவர்களுடைய வாரிசாக இன்றைக்கு ஒரு 100 நபர்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு விருப்பம் என்பது அவர்கள் 100 வயதை கடந்தும் கூட தமிழ் பணி ஆற்ற வேண்டும்.
ஏன்னா பேச்சு மூச்சும் தமிழாகவே வளர்ந்து வாழ்ந்து இப்பொழுது இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நெடிய பலத்தையும் எழுதுகின்ற ஆற்றலையும் கொடுக்க வேண்டும். காரணம், ஒருங்கிணைந்த தஞ்சை நானும் தமிழ்துறையிலே தமிழாசிரியராக பணியாற்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் இப்படி 3 மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் இசைத்துறையிலேயும் இலக்கண துறையிலேயும் இலக்கிய துறையிலேயும் பன்முக ஆற்றலாளர் என்பது நாடறிந்த உண்மை. நாட்டுப்புற பாடலாக இருக்கட்டும், இசைத்துறை சார்ந்த இலக்கிய இலக்கணங்களாக இருக்கட்டும், கர்நாடக இசையாக இருக்கட்டும், அவர்கள் உயிராக நேசித்து கொண்டு இருந்த காரணத்தினால்தான் தமிழன்னையே அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இதுவரை அவர்களை தமிழன்னை அரவணைத்து சென்று வந்திருக்கிறார். அந்த வகையிலே அவர்கள் நீண்ட நெடிய புகழ் எழுத இங்கே வந்திருக்கின்ற அருமை மாப்பிள்ளை நம்பூதிரியின் சார்பாகவும் அருமை தம்பி மணிகண்டன் சார்பாகவும் என்றென்றும் என்னுடைய இசைத்துறை வழிகாட்டி பாடலாசிரியர் அருமை அண்ணன் ராமநாதன் அவர்களின் சார்பாகவும் இந்த மனம் உவந்து எங்களையெல்லாம் பேட்டி எடுப்பதற்காக எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அருமை தம்பி மணிகண்டன் அவர்கள் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக வந்து பேட்டி எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மேலும் மேலும் இந்த பேட்டி எடுத்து தமிழக அளவிலே ஒரு சிறந்த புகைப்பட கலைஞராக வர வேண்டும். God bless you with his love that makes every day joy to live என்று அவர்களை குறிப்பிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவத்துறை, அதாவது சித்த வைத்தியம், மற்ற இசைத்துறை, தமிழ்துறை என்ற துறைகளிலே தர சிறந்து விளங்குகின்ற நண்பர் உறவினர் நம்பூதி இவர்கள் இப்பொழுது தம்பி மணிகண்டனை பற்றி 4 வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களை கடந்த 50 ஆண்டுகளாக நன்கு அறிந்தவன் நான். சிறு வயது முதலே தொடர்கள் உலக இருந்தபடியாலும் உறவினர் என்ற முறையாலும் என்னிடம் அதீத ஈடுபாடு அன்பு கொண்டவர்கள். இந்த குடும்பமும் எனக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பத்தினர். எல்லோரும் அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை அதிகம் பெற்றவன் நான். ஐயா அவர்களை ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை பார்க்கவில்லை என்றால் எனக்கு ஒரு ஏக்கம் வந்துவிடும். அவர்களும் தொடர்பில் இருந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட முறையிலே ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த தமிழை பொறுத்தவரை தமிழ் வேறு ஐயா வேறு அல்ல எனக்கு தெரிந்த அனுபவத்தில். ஏனென்று கேட்டால் அவர்கள் தொட்ட துறையெல்லாம் நீங்கள் எந்த தலைப்பை கொடுத்தாலும் எந்த துறை நீங்கள் தொடங்கினாலும் அதில் ஈடுபாட்டுடன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு தமிழ் அறிஞர் அவர்கள். அவர்கள் மருத்துவத்துறை, அதாவது வேளாண் துறை, சமூக நலம், இப்படி மனித சமூகத்துக்கு மிக மிக நெருக்கமான அத்தனை துறைகளையும் கொண்டு வந்து தனது கவிதை ஆற்றலால் வெளிப்படுத்தி மக்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரும் சக்தி வாய்ந்த ஒரு அறிவியல் ஆற்றல் உள்ளவர்கள். அந்த வகையிலே சுமார் ஒரு 40 படைப்புகள் ஐயா வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறைந்த ஒரு 15 படைப்புகளையாவது என்னுடைய அணிந்துரை இருக்கும். அதை மிகவும் விரும்பி கேட்டு வாங்கி அதை பதிப்பதிலே ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அவருடைய நண்பர்கள் எல்லாம் நான் இந்த பகுதியில் படித்தவன் அல்ல, இருந்தாலும் ஐயாவினுடைய தொடர்பினால் தமிழறிஞர்கள் பல பேர் என்னுடன் தொடர்போடு இருப்பதற்கு ஐயா அவருடைய காரணம். நான் படிப்பிலே மிக குறைவாக படித்திருந்தாலும் என்னுடைய தமிழ் ஆர்வத்தின் காரணமாக என்னை நானே தயார்படுத்திக் கொண்டதில் ஐயாவுடைய பங்கு பெரும்படுகிறது. அதிலே ஐயங்கள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் கேட்டு அணுகி அதன் மூலம் நான் மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஐயா அவர்கள் கடந்த
சில ஒரு சில ஆண்டுகளாக கொஞ்சம் உடல் வந்து நலிவுற்று அவ்வப்போது மருத்துவத்திலே வந்து அதாவது அதாவது ம், சிகிச்சை பெற்றதனுடைய விளைவாக அவ்வப்போது உடம்பு சரியாக போய் அது மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 92 அகவை முடிந்து 93வது அகவை தொடங்குகின்ற காலத்தில் ஐயாவை பார்த்து நாங்கள் எல்லாம் எல்லோரும் இந்த பேட்டியை தொடர்பு கொண்டவர்கள் எல்லோரும் அவருடைய ஆசியை பெற்று அவர்களை வாழ்த்த வயதில்லை என்ற காரணம் இருந்தாலும் வாழ்த்துவது என்பது தமிழிலே வந்து யார் வேண்டுமானாலும் எந்த வயதில் வேணாலும் வாழ்த்தலாம். அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்த்த வயதில்லை வாழ்த்த வயதில்லை. வாழ்க என்ற சொல் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு சொல். அதனால் ஐயா அவர்கள் இன்னும் எங்களுடைய ஆசிரியர் கோவை சாமி அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டுகளை கடந்தும் எங்களுக்கு பல கருத்துக்களை வழங்கி இன்னும் எழுத்தாற்றல் மூலமாக எங்களுக்கு பல நல்ல செய்திகளை சொல்லி வளர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இசை என்பது எப்படி உதவுகிறது என்பது ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிட்டு இந்த சொற்பொழிவை முடித்து கொள்ளலாம். எம்எஸ் விஸ்வநாதன் என்னோட தொடர்பு கொள்வார். உதாரணமாக கர்நாடக சங்கீதத்தை சாரெடுத்து கொடுக்கக்கூடிய பெரிய திறமையாளர். அதாவது ஒரு ராகம் என்று சொன்னால் அது நாடகத்தில் ஒரு விதமாக, மற்றபடி இது ஒரு இசை மேதைகள் அதை மெல்லிசைப்படுத்தி பாடுகின்ற முறை ஒரு விதம். இப்போ உதாரணம் ஒரு ராகத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்ரீராகம் என்று ஒரு பேர். அது நாடகத்திலெல்லாம் ஒரு விதமாக பாடுவாங்க. நீ போய் சொல்லுவாய் அனுமானே, நீ போய் சொல்லுவாய் அனுமானே, இந்த நேரத்திலே நீ போய் சொல்லுவாய் அனுமானே. இந்த ஸ்ரீராகத்தை எம்எஸ்வி என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். தம்பி இதை நல்லா எடு. தேவியதிருவர் முருகனுக்கு திருமாலழகன் மருகனுக்கு ஏனடி தோழி அறியாயோ எனக்கோரிடமும் தருவாயோ. தேவியதிருவர் முருகனுக்கு திருமாலழகன் மருகனுக்கு ஏனடி தோழி அறியாயோ எனக்கோரிடமும் தருவாயோ. இது போல் இப்பொழுது நான் முதல்ல பாடுறதாக இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அப்படிதானே? இது போல் பல ராகங்களையெல்லாம் மெல்லிசைப்படுத்தி எல்லாரும் சாதாரண மக்களும் கேட்டு மகிழக்கூடிய அளவுக்கு மாமன்னன் சொல்லும் எம்எஸ் விஸ்வநாதன். அவர் இறந்து போகிற அன்னைக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதேன். அதேமாரி ஜி ராமநாதன் இறந்து போகிறப்பையும் அப்படிதான். அது என்ன காரணம்? அந்த இசை என்பது அவ்வளவு மக்களை மயக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களும் நாடகம் பாட்டு தாலாட்டு இல்லாமல் இருக்க முடியாது.
எல்லாருமே தாலாட்டு கேட்டால் அதை மயங்கி போய் விடுவார்கள். அதனாலே ராமநாதனும் அவர் பையன் மணிகண்டனும் இந்த துறைக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லி வந்து வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். நிறைவு செய்ய